வணக்கம். கேசவ் பிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோல யூசர்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ, அத எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ, அது ஏன், எதனால வருது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு நான் குடுக்குறேன். அ இந்த இந்த சேனலோட பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு யுக்தி. மத்தபடி இந்த சேனல நெறைய வியூவர்ஸ் கொண்டு வரணுங்கிறது, அதில சப்ஸ்கிரைப் கிரியேட் பண்றது, அதில மணி ஏர்ன் பண்றது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இதோட நோக்கம் இல்ல. எஸ்ஓபிஓ சாஃப்ட்வேர மக்களுக்கு எடுத்துட்டு போகணும். அத ஃப்ரீயா குடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ நீங்க வேற எதுவும் நான் இந்த வீடியோலயே நீங்க பார்த்திருப்பீங்க. எங்கேயுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இப்பவும் அத தான் கன்டின்யூ பண்ண போறோம். நீங்க மக்கள் கிட்ட இத கொண்டுட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அ நெறைய பேத்துக்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் மூவ் ஆகும். அது தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இதுல இல்ல. இன்ஸ்டால் பண்ணும்போது பொதுவா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, மொத்தம் ஒரு 2, 3 ப்ராப்ளம் சொல்றாங்க. ஒண்ணு வைரஸ் கில் பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு. வைரஸ் கில் பண்றத பத்தி நீங்க ஒரு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அத நீங்க பைபாஸ் பண்ணலாம். அந்த வைரஸ் கில் பண்றது ஏன் கில் பண்ணுது அப்டிங்கிறத உங்களுக்கு இங்க கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிடுறேன். வைரஸ் கில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 ரீசன்ஸ்னால வைரஸ் சாஃப்ட்வேர கில் பண்ணுது. ஸோ அவங்க என்ன நெனைக்கிறாங்க, வைரஸ் ஏதோ ஏதோ ஒரு பெரிய அ மிஸ்பிஹேவ் பண்ற மாரி நெனைக்கிறாங்க. நத்திங் பட் நீங்க தாராளமா வைரஸ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, கிராசரி ஸ்டோர்ல வேயிங் ஸ்கேல கனெக்ட் பண்ணி அந்த வேயிங்க கெட் பண்றோம். ஸோ, அதுக்காக காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இதுக்கும் காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்டின்னா, ஜிஎஸ்எம் மாடியூல நம்ம சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஜிஎஸ்எம் மாடியூல்ங்கிறது லைக் ஒரு ஃபோன். நீங்க அட்டச் பண்ணணும். அது டிவைஸ நீங்க செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணி அட்டச் பண்ணணும். ஸோ, அப்போ நீங்க நம்மளோட சாஃப்ட்வேர் உங்களோட ஜிஎஸ்எம் மோடியூல கனெக்ட் பண்ணி யூசருக்கு எஸ்எம்எஸ் த்ரோ பண்ணுது. வென் நீங்க எப்ப ஒரு கிரெடிட் குடுக்குறீங்களோ, அப்ப கிரெடிட்டாருக்கு கிரெடிட் நோட்டிஃபிகேஷன் போகும். அதே மாதிரி நீங்க ரிசீவ் பண்ணீங்கனாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஃபியூச்சர்ல உங்க ஷாப்ல ஏதாவது ஒரு ஆஃபர் போடுறீங்க அப்டின்னாலும், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்க அனுப்பலாம். ஸோ இந்த 2க்காக இந்த 3 பாயிண்ட்டுக்காக காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒண்ணு. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலர் கேஎஸ்ஓபிஓஎஸ் இன்ஸ்டாலர் ஓன் கிரியேஷன். மத்த எந்த ஒரு எம்எஸ்ஐ எல்லாம் நாங்க யூஸ் பண்ணல. நாங்க எங்களுக்கு தேவையானத அ ஓன் இன்ஸ்டாலரா கிரியேட் பண்ணி மக்களுக்கு குடுத்துருக்கிறோம். ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி குடுத்துருக்கிறோம். இந்த இன்ஸ்டாலர் ரூட் டைரக்டரி ஆக்சஸ் பண்ணுது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். கேஎஸ்ஓபிஎஸ் கிரியேட்டட் சிஎஸ்வி ஃபைல் எல்லாமே எக்ஸெல் ஃபார்மேட்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்வி ஃபைல் சிஎஸ்வி ஃபைல் கிரியேட் பண்ண அலோவ் பண்றோம். ஸோ இது டி கோலன்ல கேஎஸ்ஓபிஎஸ் ஐஎன்எஸ் சிஎஸ்விங் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள கிரியேட் ஆகுது. இதுக்கு ஃபைல் கிரியேட்டிங் ஆக்சஸ நாங்க எடுக்கிறோம். 2வது அதே மாதிரி தான் ஃபைல் கிரியேட்டிங் ஆக்சஸ் இன்னொரு பர்ப்பஸ் என்னன்னா, பேக்கப். டேட்டாபேஸ பேக்கப் பண்றதுக்கும், டேட்டாபேஸ் நார்மலா பென் டிரைவ்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க பென் டிரைவ் போட்டீங்கன்னாவே பென் டிரைவ்ல ஒரு பேக்கப் போகும். அது போக நீங்க இன்னொரு பேக்கப் ஈகோலன்ல நீங்க எதுல மேப் பண்றீங்களோ, இது கான்ஃபிக் ஃபைல் ஐஎன்ஐ ஃபைலுக்குள்ள இருக்கு. அந்த ஃபைல்ல நீங்க எந்த டைரக்டரிய கான்ஃபிக் பண்றீங்களோ, அந்த பேக்கப் அந்த இடத்துக்கு போகும். அதே மாதிரி இன்ஸ்டாலர் என்ன பண்ணும்? நார்மலா இன்ஸ்டாலர் பேசிக்கா சிஸ்டமோட காம்போனன்ட்ஸ அ ரெ ரெஸ்ட்ரில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அந்த வேலையும் கேஎஸ்ஓபிஎஸ் இட்செல்ஃபா பண்ணுது. ஸோ இந்த 6 ரீசனுமே அ வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இதனால வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா, அந்த வைரஸ் மெசேஜ நீங்க தாராளமா பைபாஸ் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணிட்டு, நீங்க உங்க உங்க ப்ராடக்ட்ட இன்ஸ்டால் பண்ணுங்க. எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதே மாதிரி ஆன்டி வைரஸ
நீங்க அதுக்குள்ள ஆப்ஷனும் இருக்கு. ஆன்டிவைரஸ்க்குள்ள போய் நீங்க ஃபுல் ஃபுல் ரைட்ஸும் அதுக்கு குடுத்துடுங்க. இது இந்த இன்ஸ்டாலர பத்தின ஒரு வீடியோஸ் ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அங்க இருக்கு. நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம். நீங்க எந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு போனீங்கனாலும், இப்ப யூடியூப் சேனல்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஹலோ எவரிஒன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட யூசர் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க்கும் 2 ஒண்ணு வந்து ஷார்ட் லிங்க், இன்னொன்னு வந்து கூகுள் டிரைவ் லிங்க், தென் வந்து ஆ கேசப் வியூவர்ஸோட யூசர் மேனுவல் இப்படி எல்லாமே வந்து அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அத ஃபாலோ பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. யாஹ்! ம். இன்ஸ்டால் பண்றதுக்கான எல்லா எல்லா ப்ரொசீஜரும் வந்து நீங்க இந்த வீடியோவுல போனீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் வீடியோவுல வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். எந்த லேக்கிங்கும் இதுல வராது. ஓகேங்க. இத பத்தின புரிதல உங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவுல மீண்டும் உங்கள நான் சந்திக்கிறேன்.